வணக்கம். இப்போது கடவுளுடைய அனுகரம் நமக்கு நல்லா கடவுளுடைய அனுகரம் கிடைக்கணும்னால் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போயிட்டு வர எந்த விதமான அனுகரம் இல்லை, கடவுளுடைய பார்வை நம்ம மேலே படல போல் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னால் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எல்லா வசதி வாய்ப்பும் வீட்டில் இருக்குது. நல்ல சாப்பாடு இருக்குது, இருக்கிறதுக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. போகிறதுக்கு ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது, இத்தனை வசதி இருக்குது. குழந்தை குட்டியெல்லாம் நல்லா படிக்கிறாங்க. ஏன் உங்கள் மேலே கடவுள் ஒரு அனுகரம் இல்லை? ஏன் உங்கள் மேலே படலைனால் முதல் பாயிண்ட்டு என்னங்க, தப்பாக நினச்சக்கூடாது. தப்பாக நினச்சிட்டிங்கன்னா அது உங்கள் சமாச்சாரம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், இறைவனுடைய அடிப்படையினுடைய பழக்க வழக்கத்தை சொல்கிறேன். முதல்ல காமத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, பேராசைப்படக்கூடாது. இருக்கதா எனாஃப், போதும். என்ன போதும் இறைவா, போதும். வசதி வாய்ப்போடு இருக்கிற இறைவா, உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இறைவா அப்படின்னு மட்டும் கும்பிட்டு பாருங்கள். என்னங்க, பேராசைப்படக்கூடாது. என்னங்க, நம்ம பார்வை கடவுளை வழிபடுறதுன்னா கடவுளோடைய ஐக்கியம் மட்டும் படணுங்க. என்னங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, இனாஃப், போதும், திருப்தியாக இருக்குது. கடவுளை முருகா, இறைவா, திருப்தியாக இருக்குது வாழ்க்கை, போதும் இறைவா அப்படின்னு கும்பிட்டு பாருங்கள். கடவுள் பார்வை உங்கள் மேலே பட்டுரும். மெயின் பாயிண்ட்டு எச்சைகள்னால் எச்சிக்கள் அப்படின்னால் இந்த சின்ன சின்ன இன்பமாக சிற்றின்பங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு 48 நாள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி இனிமேல் ஃபர்தர் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 48வது நாள் அவர் முன்னாடி நின்று 48வது நாள் நான் சுத்தப்பட்டமாக இருக்கிறேன் இறைவா, சிற்றம்பத்தெல்லாம் நான் விலகிட்டேன், நீயே கதி என்று நான் வந்திருக்கிறேன் இறைவான்னு சொல்லி பாருங்கள். உங்கள் மேலே பாருப்பட்டுரும், கடவுளுடைய அனுகரம் கட்டுரும். நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து 2 நாளில் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் போகிற வழியில் ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் போகிற ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமான போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்கலாங்க, அது அங்கே போகணும் இங்கே போங்கன்னு சொல்கிற ஆள் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்து அங்கே போனீங்கன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? பார்க்கலாங்க, முயற்சி பண்ணுறேங்க, இதை பண்ணலாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லும்போது அடுத்த இடம் போகும்போது அதையெல்லாம் உங்களுக்கு என்ன நினச்சிட்டு போனீங்களோ அது நடந்துடும். கடவுளுடைய அனுகரம் இத்தனை இருக்குது. சும்மா கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபா உண்டியில் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா கடவுளுடைய பார்வை உங்கள் மேலே படாது. இறைவன், நம்மளை படைச்ச இறைவனுங்க, உயிர் கொடுத்த இறைவன், மண் உலகத்திற்கு அனுப்பின இறைவன் எல்லாமே அவர் தாங்க. வச்சுட்டுங்களா? ஓகே, பாய். ஓசனை வந்துங்க. ஓகே.